குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீலிங் செய்வது எப்படி, ஹீலிங் என்னால் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். ஹீலிங்னா வேற ஒன்றுமே இல்லை, குழப்பம் அடைய வேண்டாம். சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சிட்றேன். உங்களது நம்பிக்கைக்கு பேர் ஹீலிங்க, அவ்வளோதான். இது கை எடுத்து இப்படி வைக்கணும், கால் எடுத்து அப்படி வைக்கணும், தலை எடுத்து இப்படி வைக்கணும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழிமுறைகள் தானே தவிர, மெயினாக ஒரு ஹீலிங் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னா, எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த நோய், மனம் சார்ந்த நோய், எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, அது நம்பிக்கையினால் தான் சரியாகும். அப்ப ஹீலிங் இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடன்ஸ் அல்லது ட்ரஸ்ட் அல்லது பிலீஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ உங்களது நம்பிக்கை எப்போது அதிகமாகிறதோ அப்போது அந்த ஹீலிங் தானாகவே நிகழும். ஒருவரை நீங்கள் தொட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இப்போது முதல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்னா குணமாக்குறது. ஹீலிங்னா குணமாக்குதல்னு அர்த்தம். எப்படின்றத அப்புறம் நான் சொல்லித்தரேன். முதல்ல இந்த நோயெல்லாம் ஏன் வருதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல மனம் பக்குவம் பெறணும். பிறரை காயப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. நீங்கள் காயப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்தீங்கன்னா தான் அது உங்களை பாதிக்காது. உணவு பழக்க வழக்கம் மிகச் சரியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது இல்லாமலும் போயிடணும். அப்போ தான் இந்த ஹீலிங் என்பது 100% வேலை செய்யும். நான் எல்லா தப்பையும் பண்ணுவேன், எனக்கு ஹீலிங்கும் நடக்கணும்னா நிச்சயமாக இது நடக்காது. ஸோ முதல்ல உடல் சார்ந்த ஒழுக்கமும் மனம் சார்ந்த ஒழுக்கம் வந்துவிட்டது என்றால் ஹீலிங் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக நிகழும். ஹீலிங் செய்வதற்கு மிகச் சரியான நேரம் எது அப்படின்னா அதிகாலை. அதிகாலைனா எது? 3:20 to 4:20 மிகச் சரியான நேரம். அந்த நேரத்தில் எழுந்து அமர்ந்து ஹீலிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அந்த நேரத்தில் எழ முடியல அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தை கடந்த டைமில் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைம். ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டைம் இருக்கணும். அந்த மாதிரி டைமில் எழுந்து நிமிர்ந்து அமர்ந்து படுத்துக்கிட்டு ஹீலிங் பண்ணலாம். ஆனால் தூங்கிடுவீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அதனால தான் விழிப்புணர்வு நிலையில் இருக்கணுன்றதுனால சம்மணம் போட்டு அமர்ந்து ஒரு செவுத்தில் கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காந்துக்கலாம். இல்லாட்டினா நிமிர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்து கொண்டீர்கள் என்றால் மிகச்சிறப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்தில் வலிக்கிறதோ அந்த இடத்தில் உங்கள் கவனத்தை மட்டும் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. உங்களுடைய வலி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கவனம். இப்போ இங்கே வலிக்குது அப்படின்னா எனது முழு கவனமும் அங்கே சென்று விட வேண்டும். இவ்வளோதான். இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா கவனம் அப்பப்போ ஓடும். இதுதான் பெரிய பிரச்சனை. ஓடினாலும் பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் கவனத்தை கொண்டு அங்கே நிறுத்த வேண்டும். அது 10-20 டைம் ஓடினாலும் பரவாயில்ல, உங்களோட கவனம் காணாமல் போயிட்டாலும் பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் கொண்டு நிறுத்தணும். இதனால தான் தியானம் பழக வேண்டும் என்று கூறுவது. தியானம்னா என்ன? ஒரு இடத்தில் மனதை நிலைநிறுத்தி பழகுவதற்கு பேர் தியானம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது அதிகரிக்கும். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் ஒன்றாக குவிகின்ற இடத்தில் காந்த சக்தி, ஒளி சக்தி, ஒளியாற்றல் தானாக உற்பத்தியாகும். அப்படின்னா என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகி அந்த இடத்தில் உயிர் சக்தி என்பது ஓட ஆரம்பித்து அந்த இடத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுதுமாக சரி செய்துவிடும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப என்ன அப்படின்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெகுலரா தியானம் பண்றவங்க நீங்க எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டா வேலை செய்யும். தியானம் தவம் செய்து பழகாதவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் தவத்தை பழகி கொள்ள வேண்டும். பரம்பொருள் யோகத்தை இல்லை அப்படியே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் ஃபோக்கஸ் மட்டும் கண்மூடி 2 கைகளையும் கோர்த்து நேராக அமர்ந்து இங்கே வலிக்குதுன்னா அங்கே மொத்த கவனத்தையும் கொண்டு போய் நிறுத்திக்கிறீங்க. சரியாகணும் 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 சரியாகணும்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வலிக்கக்கூடிய இடத்தில் உங்களது கவனத்தை மட்டும் கொண்டு போய் வைங்க, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுதான் மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய வேலை. ஹை லெவல் மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடியது. சரியாகணும் சரியாகணும்னு சொல்ல மாட்டாங்க, மந்திரம் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபோக்கஸ் போதும். எந்த இடத்துல இப்போ முட்டி வலினா முட்டி வலியில் உங்களது கவனத்தை கொண்டு போய் நிறுத்திடுறீங்க. இப்போ தலைவலி அப்படின்னா தலையில் கொண்டு போய் உங்களோட கவனத்தை நிறுத்திடுறீங்க. பாத வலி அப்படின்னா உங்களது பாதத்தில் போய் உங்களோட மொத்த கவனத்தையும் நிறுத்திடுறீங்க. இதில் சீக்கிரம் யாருக்கு குணமாகும் அப்படின்னா, எந்த அளவுக்கு மனதை ஓட விடாமல் அந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் பழகுறீங்களோ அவர்களுக்கு விரைவாக இந்த நோய் குணமாகும்.
ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் மினிமம் 1.5 மணி நேரம் கழித்து பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேலை செய்யும். எந்த டைமில் வேணாலும் உட்காந்து ஹீல் பண்ணலாம். சீக்கிரமான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா காலை 3:20 to 4:20 பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து ஹீல் பண்ணலாம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். ஒரு வலிக்கு இப்படி ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நீங்கள் உட்காரலாம். அதுக்கு மேலே உட்காந்திங்கனாலும் மிக மிக சிறப்பு. முடிச்சதுக்கப்புறம் இறைவனுக்கு ஒரு நன்றி, குருமார்களுக்கு ஒரு நன்றி, இப்பேற்பட்ட அருமையான வாய்ப்பை கொடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலாம். ஒருவேளை எங்கே வலினே தெரியல, தீர்க்க முடியாத ஒரு வியாதி, எப்படி வேணாலும் பேர் வச்சுங்க, அந்த வியாதி வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்குது, எல்லா செல்ஸ்லையும் பரவிருச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ எப்படி வந்து ஹீல் பண்ணுவீங்க? அதுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில், ஏதோ ஒரு கோவிலை வந்து நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச்சு, ஏதோ ஒரு சர்ச்சு நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்க், ஏதோ ஒரு மசூதியை வந்து நினச்சிக்கிறீங்க. இல்லைனா இந்த உலகத்திலேயே எதை நீங்கள் ரொம்ப ரொம்ப புனிதமான இடம்னு கருதுறீங்களோ அந்த புனிதமான இடம், இந்த பிரபஞ்சத்திலேயே எது மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு கருதுறீங்களோ அந்த சக்தி வாய்ந்த இடம், இல்லை இந்த உலகத்திலேயே யாரை ரொம்ப ரொம்ப புனிதமானவர் சக்தி வாய்ந்தவர் நினைக்கிறீங்களோ அவரை விஷுவல் பண்ணணும். எப்படி விஷுவல் பண்ணணும்? நீங்கள் கண் மூடிக்கிறீங்க, கண் மூடி நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க. எந்த டைம் வேணாலும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த டைம் உட்காந்துக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை ரொம்ப பிடிக்குன்னு வச்சுப்போம். ஜீசஸ் கிரைஸ்ட்டை விஷுவல் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு விஷுவல் பண்ணுறீங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் முன்னாடி இருக்கிறாரு, அவர் உங்கள் தலையில் கை வச்சு இந்த மொத்த நோயும் குணமாவதற்கு ஆசீர்வாதம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி விஷுவல் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கள் கண்ணு முன்னாடி நான் விஷுவல் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு விஷுவல் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக பண்ண முடியலனாலும் அவருடைய கை இப்போ என் தலை மேலே இருக்குது. அவர் வந்து அவர் வாயால் சொல்கிறாரு, உனது உடம்பில் உள்ள மொத்த நோய்களும் குணமாகிறது. நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய காரணத்தினால் உனது உடலில் உள்ள மொத்த நோய்களும் குணமாகிறதுன்னு அவர் எனக்கு பிளஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அதே சீனை திரும்ப 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 பார்க்குறேன். மறுபடியும் பார்க்குறேன். இது ஜீசஸ் கிரைஸ்டாக இருந்தால் ஜீசஸ் கிரைஸ்ட், இல்லை அகத்தியராக இருந்தால் அகத்தியர், வள்ளலாராக இருந்தால் வள்ளலார், சிவானந்த பரமஹம்சராக இருந்தால் சிவானந்த பரமஹம்சர், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்களாக இருந்தால் நபிகள் நாயகம், இல்லை ஒரு பேர் ஒளியை நீங்கள் நினச்சிக்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய இயற்கையை நினச்சிக்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய மரத்துக்கடியில் உட்காந்துக்கிறீங்க, இல்லை ஒரு புத்தராக இருந்தால் புத்தரை நினச்சிக்கிறீங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய அருட்சக்தியினால் எனது உடலில் உள்ள மொத்த நோய்களும் குணமாகிறது. இல்லாட்டினா எனக்கு வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்து இருக்குது, இந்த தீர்க்க முடியாத வியாதி குணமாக இறைவா ஆசீர்வாதம் செய்யுங்கள், இறைவனும் ஆசீர்வாதம் செய்கிறார்னு சொல்லி அந்த அருட்சக்தியை உணரணும். இப்படி நீங்கள் உணரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அருட்சக்தி உங்கள் உடம்பில் 100% பாய். இதை ஏன் விஷுவல் பண்ண சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, புரிஞ்சுக்கணும். நீங்கள் விஷுவல் பண்ணோடனே நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த விஷுவல் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலே அங்கே வந்தாலும் வந்துவிடும், அந்த குருவே அங்கே வந்தாலும் வந்து விடுவார். ஒரு சிலரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த நிலையில் உயர்ந்த ஞான நிலையில் இருக்க மாட்டீங்க, உயர்ந்த ஆன்ம நிலையில் இருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இப்போ அருட்சக்தி இங்கே எங்கும் பரவி இருக்கிறது, காந்த சக்தி இங்கே எங்கும் பரவி இருக்கிறது, இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது இல்லாத இடமே கிடையாது. ஆனால் கண்மூடி அப்படி ஒரு விஷுவல் பண்ணும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த ஹீலிங்னாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கேன். அந்த நம்பிக்கை வருவதற்காக தான் உங்கள் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபருடன் தொடர்பு படுத்தி கொண்டு அவரை கண்முன்னே வந்து நிறுத்தி, இல்லை உங்களுக்கு இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்திற்கு நீங்கள் போய் உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து எனக்கு இந்த நோய் மொத்தமும் குணமாகிறது அப்படின்னு நினைக்கணும். இல்லை நான் எந்த நபரையும் நினைக்கல அப்படின்னா அருட்சக்தி என் மீது மொத்த உடல் முழுவதும் பாய்கிறதுன்னு நினைக்கணும். அப்படின்னா என்ன, கண் மூடிக்கிறீங்க, கண்மூடி ஒரு பேரொளி அருட்சக்தி, இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வர மாதிரி ஒரு பேரொலிக்கு, இப்போ கையை நீட்டினா கையிலேருந்து ஒரு இந்த படத்துலலாம் வரும்ல அருட்சக்தி வரும்ல, அந்த மாதிரி அருட்சக்தி மொத்தமாக என் மீது படுகிறது அப்படின்னு சொல்லி விஷுவல் பண்ணணும். இல்லை அப்படியும் முடியலையா, உங்களோட உருவத்தை ரொம்ப குட்டி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கண் மூடிட்டேன்னா இப்போ அந்த சக்தி என் மேலே படுதுன்னா மொத்த பாடியை ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ இப்படி நினச்சிக்கோங்க, உங்களை அப்படியே ஒரு மினியேச்சராக சின்னதாக மாற்றிடுறீங்க. இப்போ பாருங்கள், பெரிய அருட்சக்தி வருது, குட்டியான மகாவிஷ்ணு மேலே மொத்தமாக பாய்கிறது என்று நினைக்கும் போது அந்த அருட்சக்தியை எந்த அளவுக்கு நான் விஷுவல் பண்ணுறனோ, என் மேலே பாயுதுன்னு நினைக்கிறோம், அந்த அளவுக்கு என் உடலின் மீது அருட்சக்தி பாய்ந்து உடலின் நோய்களும் மனநோய்களும் விரைவாக குணமாகும். இப்போ இதுவே இன்னொருத்தருக்கு நீங்கள் பண்ணணுன்னாலும் அதே தான். அவரை நினச்சி நீங்கள் அவருடைய நோய் குணமாகணும்னு நினச்சிங்கன்னா 100% நோய் என்பது குணமாகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது.
இல்லை உங்களுக்கு பிடிச்சவராக இருக்கிறாரு, அவர் அவங்களால தொட்டு ஹீல் பண்ணுறதுக்கு அவர் வந்து அனுமதிக்கிறாரு, ரொம்ப கண்ணியத்துடன் தொட்டு ஹீல் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து அனுமதிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல வலி இருக்குதோ வேதனை இருக்கிறதோ அந்த இடத்தில் தொட்டு இறைவா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நோயை குணப்படுத்துவதற்கு குருமார்களும் அருள் செய்ய வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணிட்டு அந்த இடத்துல கை வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த காந்த சக்தி என்பது அந்த இடத்தில் பாயும். எப்போது காந்த சக்தி அந்த இடத்தில் பாய்கிறதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நோய் குணமாகும். மினிமம் ½ to 1 hour பண்ணலாம். சுத்தமாக டைம் இல்லைன்னா மினிமம் 20 minutes பண்ணணும். தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் செய்து கொண்டே வர வேண்டும். ஒரு சில பேருக்கு ஒரே நாளில் குணமாகும், ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்தில் குணமாகும். தீர்க்க முடியாத வினைகளாக இருந்தால் பல மாதங்கள் கூட ஆகும், இல்லை பல வாரங்கள் ஆகும். அது அவரவர் செய்த கர்ம வினைகளை பொறுத்தது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீலிங்கை பணத்திற்காக செய்ய வேண்டாம், இதை வந்து ஒரு தொழிலாக வந்து செய்ய வேண்டாம். ஹீலிங்னாவே வந்து பிறர் கர்மாவில் கை வைக்கக்கூடிய காரணத்தினால் அந்த கர்மா என்பது நிச்சயமாக அதனுடைய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தத்தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துங்க. நல்ல ஞான நிலையில் இருக்கேன், பிறர் எப்படி நல்லா இருக்கணுங்க, அதுக்காக நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்ற குரு அனுகிரகம் பெற்றவர்கள் தாராளமாக இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து ஹீல் பண்ணலாம். இப்படி ஹீல் செய்யும் போது 100% அவர்களது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் வந்து குணமாகும். இப்படி குணமாகும் போது நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை அவர்களும் பெறுவார்கள், நீங்களும் பெறுவீர்கள். ஸோ இந்த டைம் ரொம்ப முக்கியம். டைம் முக்கியம் இல்லைனாலும் ஏதோ ஒரு டைமில் வந்து உட்காரலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உட்காந்து பயிற்சி பண்ணணும். அப்படி இல்லாட்டினா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும். நம்ம எப்படி விஷுவல் பண்ணுறோம், எவ்வளோ நம்பிக்கையோடு அதை பண்ணுறோன்றதை பொறுத்த வரைக்கும் அதை சார்ந்த வகையில் அந்த ஹீலிங்கோடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ரொம்ப பெரிய ரகசியத்தை மிகவும் வெளிப்படையாக எல்லோரும் பயனளிக்கக்கூடிய வகையில், எல்லோரும் நிச்சயமாக பயன்பெற வேண்டும் என்ற வகையில் வந்து வெளிப்படையாக வந்து கூறிவிட்டேன். ஸோ இந்த முறையில் ஹீலிங் செய்து நிச்சயமாக உங்களது உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.